Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையான காரசாரமான முள்ளங்கி சட்னி எப்படி பண்றதுங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சுவையான இந்த முள்ளங்கி சட்னி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 முள்ளங்கி எடுத்துர்க்கேங்க இந்த சைஸ்ல. இது கூட ஒரு தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேங்க. முள்ளங்கியை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கிறதுக்கு வந்து ஒரு வாணலி ஸ்டவ்ல வச்சுக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே இப்போ 15 சின்ன வெங்காயம் கிட்ட எடுத்துருக்கேங்க, அது சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க முள்ளங்கியும் சேர்த்துடலாங்க. முள்ளங்கியை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வதங்கிடுங்க. இல்லை நீங்கள் துருவி கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முள்ளங்கி நீங்கள் சாஃப்டாக ஆகணும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் முள்ளங்கி நல்லா வெந்துச்சுன்னா போதும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது இப்போ நல்லா ஆறணும். ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. கெட்டியாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து தாளிச்சிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கடுகும் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது ரெண்டும் போட்டு நல்லா வறுப்பட்டதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை வந்து இந்த சட்னியோடு சேர்த்துடலாங்க. சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.